சமூகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளையும் குறைகளையும் கண்டறிந்து அதற்கு ஒரு தீர்வுகளை தந்து கொண்டிருக்கும் தீர்வுப்பாளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது சிவபாய் குமரன். இன்றைய தீர்வுப்பாளம் நிகழ்ச்சியை நோக்கி பயணிக்கலாம். இன்னைக்கு தீர்வுப்பாளம் நிகழ்ச்சிக்கு நாம பார்க்க போற விஷயம் சென்னையில் ஐடி நிறுவன ஊழியர்கள் சந்திக்கின்ற அந்த எதிர்நோக்குகின்ற அந்த பிரச்சனைகள் பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சென்னை நகர வளர்ச்சிக்கு ஐடி நிறுவனங்கள் ஒரு முக்கிய பங்காற்றுன்னு கூட சொல்லலாம். ஆனால் அங்கே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க, அவங்க என்ன மாதிரியான வேலைப்பொருள், அவங்களோட மன உளைச்சல், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வைக்கிறோம். அந்த வகையில் ஐடி நிறுவன பெண் ஊழியர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 24 மணி நேர ரோந்து பணியில் காவல்துறையினர் அதிகரிக்க வேண்டும்னு அங்குள்ள பெண் மென்பொறியாளர்கள் அரசுக்கு வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மென்பொருள் உருவாக்கத்தில் பெங்களூருவிற்கு அடுத்தபடியாக சென்னை மாநகரம் உருவாகி வருவதால் மற்ற மாநிலங்களில் இருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்து வரும் மென்பொறியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த சில ஆண்டு காலமாக மென்பொருள் நிறுவன பணிக்காக பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் வேலைக்கு சென்று வீடு திரும்பும் பெண்கள் சமீப காலமாக தாக்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் தாம்பரம் சானட்டோரியம், அம்பத்தூர், வேளச்சேரி, கிண்டி, சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் ஐடி நிறுவனங்கள் அமைக்கப்பட்டு வானளாவிய கட்டிடங்களில் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனங்களில் இரவு பகல் இரு நேரமும் 3.5 லட்சம் பொறியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் பெண் பொறியாளர்கள் மட்டும் 39.1% பேர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லா இடத்துலயும் சேஃப்டி இருக்கணும். இப்போ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, செயின் ஸ்நாச்சிங்கு, இதெல்லாம் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நிறைய நடந்துட்டு இருக்கு. அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். கடந்த 2014ஆம் ஆண்டு சென்னை அடுத்த சிறுசேரி சிப்காட் வளாகத்தில் இரவு பணி முடித்து வீடு திரும்பிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் ஐடி மென்பொறியாளர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதில் வட மாநிலத்தவர்கள் 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தற்போது சிறுசேரி அடுத்த நாவலூர் பகுதியில் பணியாற்றி வந்த ஐடி இளம் மென்பொறியாளர் லாவண்யா பள்ளிக்காரணை பெரும்பாக்கம் பகுதியில் மர்ம நபர்களால் பயங்கரமாக தாக்கப்பட்டு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டு அவரது உடைமைகள், இருசக்கர வாகனம் அனைத்தையும் திருடிச் சென்றனர். ஐடி ஒர்க் முடிச்சுட்டு வரதே நைட்டில் வர மாதிரி இருந்தால் ரொம்ப சேஃப்டியே இல்லை. ஏன்னா போலீஸ் ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமரா எங்கேயுமே கிடையாது அவ்வளோக்கா. அது இருக்கிறதும் ஒர்க் ஆகுதா என்னன்னு கூட தெரியாது. ஸோ இப்போ நம்ம நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது கூட நம்ம சேஃப்டிக்கு யாராவது ஒருத்தங்க இருக்காங்களான்னு கூட நம்ம தனியாக வர மாதிரி இருந்தால் ரொம்ப பயம். இதுவும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக கூட நிறையா நடந்திருக்கு. இது மூலமா கவர்மெண்ட் ஏதாவது நடத்தினா ஓகே, ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த பணியில் வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கங்கள் மாறிவிடுவதாகவும் உறவினர்கள் வீட்டுக்கு கூட செல்ல முடியாத அவல நிலை ஏற்படுவதாகவும் கூறும் பெண் ஐடி ஊழியர்கள் இதனால் நாங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலும் நள்ளிரவு நேரங்களில் வீட்டிற்கு செல்வதால் செயின் பறிப்பு, பாலியல் தொல்லை போன்ற சொல்லன்னா துயரத்திற்கு ஆளாவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆம்புலன்ஸ்க்குனா ஒரு மாதிரி நம்பர் இருக்கு. அந்த மாதிரி இதுமாதிரி பெண்களுக்கு தேவையான ஒரு இது இருக்குன்னா அதுக்கு ஒரு நம்பர் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி உடனே அவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதனால கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கிற பயம், இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு இல்லாமல் இந்த மாதிரி இது இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுமாரி நாங்கள் வெளியே போகும்போது எங்கள் பின்னாலே வராங்கல்ல, அவங்க பிடிச்சாங்கன்னா வெளிநாட்டிலுமே போலீஸ் அங்கங்கே நிற்கணும். ஃபோன் பண்ணி கூப்பிட்ட பிறகு வரக்கூடாது. அங்கங்கே நின்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்க கொஞ்சம் சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட. அது இல்லாமல் அவங்க பிடிச்ச உடனே அவங்கள உடனே காசு கொடுத்துட்டு வெளியே வராங்க, லஞ்சம் கொடுத்துட்டு, அதுமாரிலாம் இருக்கக்கூடாது. அரசு தக்க பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தாம்பரம் சானிட்டோரியம், பெருங்களத்தூர் பகுதிகளில் ஆங்காங்கே உள்ள பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், நிறுவனங்கள் அமைந்திருக்கும் பகுதிகளில் போலீஸ் சாவடி எனப்படும் காவல் கண்காணிப்பு மையங்களை ஏற்படுத்தி அதிக அளவு காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அனைத்து பகுதிகளிலும் கட்டாயம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் பெண்கள் பாதுகாப்பிற்காக குற்ற சம்பவங்கள் நிகழ்விடத்திலிருந்து உடனடியாக உதவிக்கு அழைக்க கட்டணமில்லா பெண்களுக்கான இலவச அழைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த பெண்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உதயா, நியூஸ் 7 தமிழ், தாம்பரம்.
ஐடி நிறுவனங்களில் உள்ள பெண் ஊழியர்கள் சொல்கின்ற ஒரு கருத்து, அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கணும் தங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். அடுத்ததாக ஐடி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் குறித்து உளவியல் மருத்துவ நிபுணர் அபிலாஷாவுடன் நமது செய்தியாளர் அன்சர் அலி நடத்திய கலந்துரையாடல் தற்போது பார்க்கலாம். ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் எதிர்கொள்ளக்கூடிய உளவியல் ரீதியான பிரச்சனைகள், மன அழுத்தங்களுக்கு என்னென்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கின்றன, அவர்கள் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை உளவியல் நிபுணர்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்முடன் உளவியல் நிபுணர் மற்றும் மருத்துவரான அபிலாஷா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பொதுவாக உங்களை தேடி வரக்கூடிய அந்த ஆலோசனை பெற வரக்கூடியவர்கள் ஐடி ஊழியர்கள் என்னென்ன மாதிரியான ஆலோசனைகளை எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய ஐடியில் வராங்க. மெரைட்டல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு அந்த டைம் ஷிஃப்ட் மாறுறது இல்லையா, அது அவங்களுக்கு செட் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் நிறையா அவங்க அங்கே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறனால இவங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷனோ இன்ட்ராக்ஷனோ இல்லாதது ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ப்ளஸ் அவங்களுக்கு அந்த சாட்டர்டே சண்டே மாதம் தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அதர்வைஸ் கம்ப்ளீட்டாக அடிச்சு போட்ட மாதிரி தூங்க வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. வேலைக்கு போயிட்டு வந்தோன்னா அவ்வளோதான். அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அது சில நேரங்களில் சந்தேகம் போன்ற பிரச்சனைகளையும் தூண்டி விடுது. இது தவிர தனிப்பட்ட முறையில் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிற பதற்றமோ இல்லை தூக்கமின்மையோ இல்லை பசியின்மையோ வாழ்க்கையின் மேலே ஒரு வெறுப்பு, ஒரு டிப்ரெஷன் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. யாருன்னா ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா. ஐடியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடனை வாங்கிட்டாங்க, இல்லை குழந்தைங்களை ஸ்கூலுக்கு சேர்த்துட்டாங்க, இப்போ கமிட்மெண்ட் இருக்குது, வேலை போயிடுமோ, பெஞ்சில் போட்டுருவாங்க அப்படின்ற பயம்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரும்போது சில நேரங்களில் சரியான ஒரு வடிகால் கிடைக்காத போது அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் அதிகமாகும் போது சூசைடல் தாட்ஸ் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இந்த டார்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐடி பீப்புள்ஸ் மத்தியில் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அந்த டார்கெட் சமயங்களில் அவங்க என்ன மாதிரியான பொதுவாகவே மன உளைச்சல் மற்றும் டிப்ரெஷனுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை இருக்கும். அவங்க என்னென்ன மாதிரியான வழிகளில் தங்களை மீட்டெடுத்துக்கலாம், அதுக்கான அறிவுரை என்ன உங்களுக்கு? டார்கெட்டுன்றப்போ ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்குது, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. நிறைய பேர் வெளியில் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும், இது அவ்வளோதானா முடிஞ்சிச்சா அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோ ஆங்ஸைட்டியோ இருக்கும்போது இமீடியட்டாக அவங்க ஒரு கவுன்சிலிங் வரும்போது ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன தீர்வுனா, முதல்ல அவங்களுக்கே என்ன அண்டர்கோ பண்ணுறாங்கன்றது தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு பயம் என்னென்னா, என்னமோ பண்ணுதே, ஒருவேளை நான் இப்படி ஆகிட்டேனோன்ற கற்பனையிலேயே நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வரும். அதனால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கே முதல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் வேணும். ரெண்டாவது, நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஐடி செக்டர்ஸோ கார்ப்பரேட்ஸுக்கோ அங்கே போய் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் நாங்கள் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அதில் சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், எப்படி இதை அடையாளம் கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா, ஆங்ஸைட்டி இருக்கா, எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம், எப்படி உங்களை மீட்டு கொண்டு வரலாம், சக தோழர்கள் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நாங்கள் அந்த ஒர்க் ஷாப்லேயே சொல்லித்தரோம். ப்ளஸ் ஃபேமிலியில் அதிக ப்ராப்ளம்ஸ் வரனால, நான் ஆஸ் எ சைக்காலஜிஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ் வராங்க ஐடியில் இருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு பர்டிகுலராக கவுன்சிலிங் தேவைப்படுது, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் பாண்டிங்கும் வரதுக்கு. ஸோ அதுவும் நாங்கள் அங்கே போய் கொடுக்குறோம். ப்ளஸ் இங்கே நிறையா வராங்க. ஐடி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்ன்றது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸோட பின்னின ஒரு விஷயமா இருக்கிறனால நிறைய பேர் வரது உண்டு. ஐடி ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொடர் பணி மற்றும் தூக்கமின்மை இது போன்ற காரணத்தினால உடலாலையும் மனதாலையும் அதிகமாகவே பாதிப்படைஞ்சு இளமையிலே தங்களோட வாழ்க்கையை வெறுத்து முதன்மையை உணர்வதாக அங்கு பணிபுரியக்கூடிய ஐடி பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கிறாங்க. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகரம் குறுகிய காலகட்டத்தில் அசூர வளர்ச்சியடைய முக்கிய காரணியாக தகவல் தொழில்நுட்பத்துறை விளங்கி வருகிறது. பல பன்னாட்டு நிறுவனங்களும் இந்திய நிறுவனங்களும் தங்களது தகவல் தொழில்நுட்ப மையங்களை வெற்றிகரமாக முன்னோக்கி எடுத்து செல்ல பல்வேறு முக்கிய நகரங்களை தேர்வு செய்கின்றன. அந்த வகையில் சென்னை முக்கிய மாநகரமாக இருந்து வருகிறது. சென்னையின் புறநகர் பகுதிகள் இன்று சென்னைக்குள் அடங்கி சென்னையின் எல்லை பரப்பு விரிவடைந்ததற்கு பெருகி வரும் ஐடி நிறுவனங்களே காரணம் என்றும் கூறப்படுகிறது. இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தெரியுத ஒழிய ஆஃபீஸில் இருக்க மேனேஜரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, வீட்டில் இருக்க ஒய்ஃப் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நமக்கு இல்லாததால தான் நம்ம ஆழ்ந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி நம்ம நிறைய பிரச்சனைகள்லாம் உடல் சம்மந்த மன சம்மந்த பிரச்சனைகள்லாம் வருது. தமிழகம் மட்டுமின்றி நாட்டின் பல பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து சென்னையில் தங்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஐடி துறையில் பணியாற்றி வருகின்றனர். பணியில் சிறிது தோய்வோ அல்லது உடல்நிலை காரணமாக குறிப்பிட்ட காலத்திற்குள் குறிப்பிட்ட பணி செய்து முடிக்கவில்லை என்றால் பணி நீக்கம் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது. இதனால் பணியை தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக போராட வேண்டிய நிலைமைக்கும் ஐடி ஊழியர்கள் தள்ளப்படுகின்றனர்.
சமூக கட்டமைப்பில் ஐடி துறையில் பணியாற்றுவோரின் தேவையும் பகட்டும் அதிகமாகவே இருப்பதால் இவர்கள் மாத ஊதியத்தை நம்பியே இருந்து வருகின்றனர். இது மட்டுமின்றி அலுவலக பணிகளையும் வீட்டிலேயே மேற்கொள்வதால் உறவினர்களுடன் நேரம் செலவழிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஓய்வு நேரம் இன்றி தொடர் பணி சுமை, இரவு நேர பணி என பல வகைகளில் உடல் ரீதியாகவும் மிகுந்த பாதிப்படைந்து இளமையிலேயே முதுமையை உணர்வதாக அதிர்ச்சி தகவல்களை தெரிவிக்கின்றனர். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆஃபீஸில் சேர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பீங்க. சாயங்காலம் ஆச்சுன்னா டீ குடிக்கிறது, நல்லா பசங்களோட சுற்றுறது, நல்லா தேட்டருக்கு போனோமா நல்லா சுற்றுறது, என்ஜாய் பண்ணி இப்போயும் அதெல்லாம் இருக்கும். ஆனால் உங்களால் அதை என்ஜாய் பண்ண முடியாது. நீங்கள் ரெகுலராக உங்களுக்கு இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கு. பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் பணிபுரியும் இந்த துறையில் ஊழியர்கள் சங்கங்கள் அமைக்கக்கூடாது என்றும், அவ்வாறு சங்கங்கள் குழுக்கள் அமைத்தால் அவர்களை வேலையில் இருந்து உடனடி நீக்கம் செய்து விடுவதாகவும் ஐடி ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவிழா, பண்டிகை, உறவுகள் போன்ற தன்னுடைய பாரம்பரியங்களையும் இயல்பு வாழ்க்கையையும் மறந்து அவ்வப்போது புதிய ஆடைகள், உச்சரிக்காத அயல்நாட்டு உணவுப் பொருட்கள், உயரக கைபேசி, புதுரக இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் போன்ற பகட்டான வாழ்க்கையை தேடி ஓடுவதும் அதை தக்க வைப்பதுமே சமூக கௌரவம் என்று தங்களது வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று கவலை தெரிவிக்கிறார் ஐடி ஊழியரான லெவின். வாழ்க்கை முறைங்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து நான்லாம் ஐடிக்குள்ள வரதுக்கு முன்னாடி இந்த பீஸா பர்கரை பார்த்ததே கிடையாது. ஸோ அதெல்லாம் உள்ள வந்த அப்புறம் ஒரு டீம் லஞ்சோ இல்லை எங்கேயா போகணும்னா அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கம் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சப்போஸ் நான் வீட்டிலேருந்து வரானா எங்கள் அம்மா அப்பாலாம் பீஸாங்கிறது தெரியாது. ஸோ அவங்க வந்திருக்காங்க, சார் சென்னையில் அவங்களை எங்கே கூட்டு போகிறது, ஸோ ஒரு பீஸா கடைக்கு கூட்டு போய் பீஸா வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய கல்ச்சர் உணவு பழக்கங்களை நம்ம மாற்ற கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் ஐடி சொல்லுவேன் கண்டிப்பாக. இது போன்ற காரணங்களால் உண்டாகும் உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சினைகளை சரி செய்வதற்கு ஆகும் மருத்துவ செலவுகள் தாங்கள் பெறும் சம்பளத்தை விட பல மடங்கு அதிகம் என தெரிவிக்கும் இவர்கள் ஐடி ஊழியர்களுக்காக சங்கங்கள் அமைத்து பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். தற்போதுள்ள காலகட்டத்தில் ஐடி ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணி பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் பார்க்கக்கூடிய பணியில் எந்த ஒரு பணி பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவது கூட சொல்லலாம். அந்த மன உளைச்சல் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து வருகிறார்கள். அந்த வகையில் ஐடி பணியில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக தனது பணியை விட்டு வெளியேறி சுயதொழில் செய்து வரும் முன்னாள் ஐடி ஊழியர் நமது கோவை செய்தியாளர் செர்லியுடன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஐடி துறையில் ஊதியம் உயர்வுன்னு எந்த அளவுக்கு பரவலாக பேசப்படுதோ அதே போலவே அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு மன உளைச்சலும் அதிகரிக்குது அப்படிங்கிறது ஒரு பரவலாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக தான் இருக்குது தற்போதைய சூழலில். இது போன்ற மன உளைச்சலுக்கு உட்பட்டதுனால அந்த துறையிலிருந்து வெளிவந்து சுயதொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இங்கே ஐடி துறையில் பணியாற்றினீங்க? அங்கே எந்த மாதிரியான மன உளைச்சல்கள்லாம் நீங்கள் ஆளானீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு 10 மந்த்ஸாக நான் ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதை விட அங்கே ரொம்ப ப்ரெஷர் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. அப்படிங்கும்போது என்னடா நம்ம ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா ஃபுல்லுமே ஒர்க்கு தான். அந்த சிஸ்டம் மட்டும்தான் என் மைண்ட்லேயே இருந்துச்சு அந்த 8 ஹவர்ஸுமே. அதை தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையுமே என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. சரி என்னடா இது ஒரு ஃப்ரீயாக ஒரு ரெஸ்ட் ரூமாக நான் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது என்னென்னா அங்கே நான் போயிட்டு வெளியே வரும்போது கரெக்டாக ஒரு வாக்கியம் ஒன்று மேலே இருந்துச்சு. அது என்னென்னா எந்த அளவுக்கு நீங்கள் பாத்ரூமில் ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதே அளவு எனக்கு ஒர்க்லேயும் கொடுக்கணும் அப்படின்ற வாக்கியம் அந்த இடத்துல இருந்துச்சு ரெஸ்ட் ரூமில். சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி இதில் என்ன அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க எல்லாமே நைட் ஷிஃப்ட் தான் போயிட்டு இருந்தாங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட ஒரு பிளட்டு கூட கொடுக்க போக முடியல. ஹாஸ்டலுக்கு வேறு யாருக்கும் அடிபட்டுருக்கு, அவன் பிளட்டு கொடுக்க போயிருந்தான். அவனால் பிளட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிட்டாங்க. ஏன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு என்ன இந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நைட் ஷிஃப்ட் போகிறதுனால அவனுக்கு தூக்கம் இல்லாதனால பிளட் ப்ரெஷர் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு. சரிங்களா, இது ஃபிசிக்கலாக அஃபெக்ட் ஆனது. அதே மாதிரி இல்லாமல் அவனோட லைஃப்பில் பல மென்டலாகவும் அஃபெக்ட் ஆகியிருக்கான். அதை நான் பர்சனலாக வெளியே சொல்லணுங்களா, பர்சனலாகவும் மென்டலாக அஃபெக்ட் ஆகியிருக்கான். சரி அதனால் அப்போ நான் டிஸ்கஸ் பண்ணும்போது 10 மந்த்ஸ் கழிச்சு நான் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சீனியர்ஸ், அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்த சீனியர்ஸு, அவங்களோடலாம் நான் பேசும்போது நான் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருந்தனால தான் நான் இந்த ஜாப் குயிட் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேன். இது மட்டும் இல்லாமல் அங்கே திடீர்னு இந்த வேலையை விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லக்கூடிய சூழலெல்லாம் இருந்ததா? வேறு உடல் ரீதியாக இல்லாமல் பர்சனலாகவும் நிறையா ப்ரெஷர்ஸ் நிறைய பேர் சந்திச்சிருந்தாங்களா?
கண்டிப்பாக ஏன்னா இதில் வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து ஜாப் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலனா நமக்கு வந்து முன்கூட்டியே சொன்ன வச்சு நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்காண்டி வேறு ஒரு ஜாப் வந்து சேஃப்டிக்காண்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி அவங்க சொல்கிறதும் கிடையாது. நம்ம ஒரு கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி இருக்கும், கூப்பிடுவாங்க, உள்ளே போனோன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க, நீ வெளியே போய் இனிமேட்டு உனக்கு ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுதான். ஸோ இதுக்கப்புறம் இதிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க? இப்போ இங்கே வந்துட்டு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு ஐடி கம்பெனியில் அவ்வளோ ப்ரெஷரில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த சுய தொழிலில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதை பற்றி இப்போ நான் வந்து தனியாக வெளியே வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட் ஷாப் கிராஃப்ட் ஒர்க் அப்படிங்கிற நேமில் வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் தான் ஓனரு. எப்போ நான் வரணும்னு நினைக்கணும் அப்போ வருவேன், எப்போ நான் போகணுன்னு நினைக்கணும் அப்போ போவேன். என்னோடய ஃப்ரீனஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த இடத்துல. அதனால் இது எனக்கு சுயதொழில் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் ஆரம்பிச்சுட்டேன். இப்போ அந்த 10 ஆண்டுகள் அந்த 10 மாதம் நீங்கள் அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கும் இப்போ இங்கே வேலை செய்கிறக்கும் உங்களுக்கு எந்த அளவு இருக்குது? உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கேருந்து வந்து ஒரு நரக வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இங்கே இருக்கிறது ஒரு சொர்க்க வாழ்க்கை அப்படின்றத நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். நிச்சயமாகவே குறிப்பாக பார்த்தோன்னா அந்த ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு அவங்களுடைய சுயமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையே வந்துட்டு ஒரு நரக வாழ்க்கை என்று தான் அவங்க குறிப்பிடுறாங்க. தற்போது இவங்க அந்த ஐடி துறையிலிருந்து வந்து ஒரு சுயதொழில் ஆரம்பித்து மிக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் இவர் நம்மிடையே குறிப்பிட்டிருக்காரு. இது பார்த்தோன்னா குறிப்பாக இந்த ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அவங்களுடைய மன உளைச்சலை போக்க குறிப்பாக பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாலும் அது மேலும் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலருடைய ஒரு கோரிக்கையாகவும் உள்ளது. ஒளிப்பதிவாளர் சுப்பிரமணியனுடன் ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை. சென்னையில் பணிபுரிந்து வரக்கூடிய இந்த ஐடி ஊழியர்கள் சந்திக்கின்ற சிரமங்கள், தொழிலாளர்கள் சட்டம் என்ன சொல்கிறது, உண்மையிலேயே தொழிலாளர்கள் சட்டம் உரிமை முறையாக பின்பற்றப்படுகிறாருங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது குறித்து குற்றச்சாட்டும் இருக்கிறது. அது குறித்து சேலம் செய்தியாளர் ரியாஸ் அங்குள்ள ஐடி ஊழியர்கள் கலந்துரையாடல் நடத்திய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தம்பி, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை வருஷமாக ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அதில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன? குறிப்பாக அங்கே நிறைய பெண்கள் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னவா இருக்குது? நான் பார்த்தீங்கன்னா 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கோயம்புத்தூரில் ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30 to 6 o'clock. ஆனால் 6 o'clock நான் வீட்டுக்கு போனேன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். 10:30 ஆயிரும் நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு. பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து 7:30 அங்கே உள்ள கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடாது, கிளம்பிடணும். இப்போ என்னோடய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 3 பேர் பண்ணுறோம், 2 பேர் பொண்ணுங்க, நான் ஒருத்தன் தான் பையன். அதனால் அவங்க விட்டுட்டு போகிறதும் நான் தான் பண்ணணும். 2 மணி 3 மணிக்கெலாம் போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் 3 ஷிஃப்ட்டெல்லாம் கடைசியில் நான் ரிலீவ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட்டெல்லாம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ காலையில் பண்ணிட்டு நைட்டு பண்ணிட்டு அடுத்த நாள் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும், அந்த மாதிரி சொன்னாங்க. அதில் என்னால் முடியல. ரிலீவ் ஆகலான்னு சொல்லி கேட்டாலும் ரிலீவ் ஆக விட மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. அக்ரிமெண்ட்டு கிடையாது, ஏதாவது ரிலீவ் ஆகிறதுக்கு விட மாட்டாங்க. அப்ஸ்காண்ட் ஆகலான்னு பார்த்தா நமக்கு செட்டில்மெண்ட்டும் பிஎஃப்பும் வராது. அதனால் இருந்து தான் அவனை கம்பெனியில் ரொம்ப ப்ரெஷராக தான் போவோம். 7:30 to 10:30னா ஒன்றும் முடியாது. அதுவும் சேலரியும் அவ்வளோவா இல்லை. 13,000 பிஎஃப் அது இது போக 10 வரும். சாப்பாட்டுக்கு 5,000 போயிடும். ரூமுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 3,000 போயிடும். வீட்டுக்கு எதுவும் அனுப்ப முடியாது, வேறு இதர செலவெல்லாம் ஆயிரும். இல்லை, ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, அப்புறம் போக போக எவ்வளோ சம்பளம் உயர்த்தி கொடுத்துட்டாங்க, இல்லை கம்மி பண்ணாங்களா? சேலரி வந்து 3 வருஷமாக ஹைக் போடுறோம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் போட்ட மாதிரி தெரில. இப்போ ஏதோ போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஒரு 400 ரூபா ஏதோ போடுறாங்களாமா. சார், நீங்கள் குறிப்பாக இங்கே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இது இந்த ஐடி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் பணி பாதுகாப்புங்கிறது இருக்கா உங்களுக்கு? பணி பாதுகாப்புங்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குங்கிறது என்னோடய ஃபீல், அவ்வளோதான் சொல்ல முடியும். பெண்களுக்கு வந்துட்டு பில்டிங்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு இருக்குது, அது எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு இருக்கும். அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த பாதுகாப்பு வந்துட்டு ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும். நீங்கள் நிறைய நியூஸஸ்லாமே பார்த்துருப்பீங்க, நிறையா பொண்ணுங்க இப்போ கூட லாஸ்ட்டாக சென்னையில் ஒரு கேஸ் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க நேற்று தான் வந்துட்டு ரிலீஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையாவே இருக்குது. அதை வந்துட்டு ஐடி ஒரு அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது எங்களோட ஃபீல். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றிட்டு இருக்கிற இந்த ஊழியர்கள் அவங்களுக்கு ஒரு வகையில் துவக்க காலங்களில் நல்ல சம்பளம் கிடைத்தாலும் ஆனால் போக போக மன ரீதியாலும் பல்வேறு பாதிப்புகள் சந்திச்சு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த ஆண்கள் அவங்க துணிச்சலாக பண்ணாலும் பெண்கள் வந்து பல்வேறு விதமான நிறுவனங்களுக்குள்ளார பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்காங்க. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். ஐடி துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எந்த மாதிரியான மன அழுத்தத்தில் வாழ்ந்து வருகிறாங்க, அது குறித்து ஊழியர்களோட நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடல் தற்போது பார்க்கலாம்.
தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஐடி துறையை நம்பியே தற்போது படிப்பையும் தொடங்கியிருக்கிறார்கள். அதே போல அதே துறையில் வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதற்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியது அவர்கள் வழங்கக்கூடிய வருமானங்கள். மற்ற துறைகளை காட்டிலும் இந்த துறையில் வந்து அதிகப்படியான வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அமைகிறது. அதே போல ஒரு கௌரவையான வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தற்போது இந்த துறைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதாவது அவர்களுக்கான மன அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது, தற்போது அந்த ஐடி துறையில் இருக்கக்கூடிய மனநிலைகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து தான் தற்போது பார்க்கிறோம். அந்த துறை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட தொடங்கலாம். வணக்கம், நீங்கள் எவ்வளோ ஆண்டுகளாக இந்த துறையில் வந்து நீங்கள் பணியாற்றிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த துறையில் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதாவது இது வந்து மூளை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றப்போ என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது? பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து நான் 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா மற்ற ஃபீல்டில் வந்து நம்ம டெய்லி யோசிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, டெய்லி நம்ம யோசிச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் யோசிக்கணும். அது பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் யோசிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளால யோசிக்க முடியாது, ஏஜ் ஆக அவ்வளோதான். அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் வராங்க மற்ற ஃபீல்டு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. சென்னை நகரம் பெண்களுக்கான பாதுகாப்பு நகரம்னு சொல்லிட்டா கூட சமீபத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உண்மையிலேயே சென்னை நகரம் பெண்களுக்கான பாதுகாப்பு நகரமாங்கிற ஒரு கேள்வியை சிறப்பாக எழுப்பியிருக்கிறது. அந்த வகையில் சென்னை நகரம் பெண்களுக்கான பாதுகாப்பு வழங்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து, தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் எந்த இடத்தில் பாதுகாப்பு வழங்கவில்லை என்பது குறித்து நகர வடிவமைப்பாளர் திரிபுர சுந்தரிடம் நமது செய்தியாளர் லாவணி நடத்த கலந்துரையாடலை பார்க்கலாம். சென்னை பெண்களுக்கான நகரமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி வருகிறது. இந்த சூழலில் ஐடி பணிக்கு செல்லக்கூடிய அதிக அளவிலான பெண்கள் பாதுகாப்பு சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள். ஐடி தகவல் தொழில்நுட்ப மைய பூங்காக்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கிறதா என்பது தொடர்பாக நகர வடிவமைப்பாளர் திரிபுர சுந்தரி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம். குறிப்பாக ஐடி போன்ற கம்பெனிகள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் பாதுகாப்பானதாக இருக்கிறதா, அங்கே என்ன மாதிரியான குறைபாடுகளை நீங்கள் பார்க்குறீங்க? நம்ம இப்போது ஐடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த பில்டிங்ஸ் இருக்குது, நடுவில் அந்த ரோட்ஸ் இருக்குது, அங்கங்கே வந்து பார்க்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுதான் நம்ம வந்து ப்ராடாக பப்ளிக் தெரிஞ்ச மாதிரி பிரிக்கிறோன்னா. மெயினாக முக்கியமான ஒரு விஷயம் சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆண் பெண் பாலினம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துல ஏன் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறோம், ஏன் ரொம்ப அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே நிற்கிறோம், இப்போ இந்த சைடெல்லாம் டார்க்காக இருக்குது, இங்கே ஒரு 10 மணினா இந்த பார்க் டார்க்காக இருக்குன்னா நம்ம அந்த சைட் போக மாட்டோம். ஸோ நம்மளுக்கு எப்போது நம்ம நிற்கிற இடத்துலேருந்து நம்மளுக்கு எதில் என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, ஏதாவது ஒரு சூழலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளைட்டில் போனோடனே அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்கணும், ஏதாவது இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி என்ன பண்ணணும், அது சம்டைம்ஸ் நம்ம கவனிக்கிறதே இல்லை, நம்ம பார்க்குறதே இல்லை. பட் ஏன் அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ இது வந்து இதுக்கு ரெலவெண்ட்டாக அப்படின்னு பார்க்குறத விட ஒரு சேஃப் ஃபீலிங்காக தான். ஸோ இப்போ ஒரு சேஃப் ஃபீலிங் வரணும்னா லைட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம நகரம் இதில் வந்து ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். லைட்ஸ் இருக்கும், எல்லா ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் லைட்ஸ் இருக்கும், பட் அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்கா. இன்னொன்று வந்து சைனேஜஸ், கரெக்டான போர்ட்ஸ், இங்கேருந்து வந்து இது இவ்வளோ தூரம், இங்கேருந்து இது இவ்வளோ தூரம்னு. நிறைய பேர் வந்து ரொம்ப அன்சேஃபாக எங்கே ஃபீல் பண்ணிங்கன்னா என் தெருவே கூட அன்சேஃப் அப்படின்வாங்க. அதுக்கு காரணம் பழக்கப்படுத்த இடத்துல கூட ஒரு லைட்டிங் இல்லை அப்படின்னா அது அன்சேஃபாக தான் இருக்கும். இந்த லைட்டிங்கிற ப்ராப்ளம் வந்து ஐடி அங்கே ஒர்க் பண்ணுற லேடிஸ் கிட்ட ஒரு சர்வே பண்ணப்போ அவங்களும் அதுதான் சொன்னாங்க. சில இடம் ரொம்ப டிஞ்சியாக இருக்குது, அங்கே போய் காரில் தான் போய் இறங்குறோம், பட் அங்கேருந்து ஒரு 10 அடி இருந்தால் கூட எங்களுக்கு போகிறது. ஸோ நல்ல ஒரு லைட்டிங் டிசைன் இருந்தாலே அந்த கம்ஃபர்ட் வரும். பெண்களுக்கு எப்போ நிறைய பாதுகாப்பு இருக்குன்னா அங்கே நிறைய பெண்கள் இருந்தாங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும், நம்ம அங்கே போகலாம் போல அப்படின்னு. ஸோ அது பெண்கள் ஆண்கள்ன்றதை தாண்டி ஒரு ஹியூமன்ஸ்க்கு ஒரு சேஃப்டி ஃபீலிங் வரணும்னாவே ப்ராப்பர் லைட்டிங் டிசைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னை நகரை பொறுத்தவரை ஐடி ஊழியர்கள் பெரும்பாலும் பெண் ஊழியர் வைக்கின்ற முக்கிய கோரிக்கை அரசும் காவல்துறையும் இணைந்து பாதுகாப்பை மேலும் அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைக்கிறார்கள். மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.